கொலுசு சத்தத்துடன் சுகந்தி தலையை குனிந்தபடி அறையினுள்ளே வந்தாள். மயில் கழுத்து நிற பட்டுப்புடவை அவளுடைய சந்தன நிறத்திற்கு மிகவும் எடுப்பாக இருந்தது. வாசனை பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஏசி அறையில் நறுமணம் சூழ்ந்த அகன்ற கட்டிலின் மெத்தையில் அமர்ந்திருந்த சுகுமார் அவளையும் தன்னருகே கட்டிலில் அமர வைத்தான். பின்பு களைப்போடும் ஓய்வோடும் அவசர தேவையோடும் தன் மனைவி சுகந்தியின் பட்டுப்புடவை நிறைந்த இளமடியில் உரிமையுடன் தலை வைத்து நீல வாக்கில் படுத்துக் கொண்டான். புத்தம் புதிய பொன் வளையல்கள் நிறைந்த கைகளால் தன் கணவனின் கரிய கேசத்தை காதலுடன் அணைத்தபடி சுகந்தி வர்ணம் உலராத சித்திரம் போல் வியர்வையுடன் வெகுளியாக அமர்ந்திருந்தாள். வெகு நேரம் வரைக்கும் அந்த தோற்றத்திலேயே இருவரும் பேச்சு இல்லாமலேயே இருந்தார்கள். சுகுமாருக்கு பட்டுப்புடவையின் பெண்மணத்தை நுகர்ந்தபடியே பேசாமல் படுத்தே இருக்கலாம் போலிருந்தது. அத்தனை களைப்பாக இருந்தது அவனுக்கு. படுத்திருந்த நிலையிலேயே விழிகளை மட்டும் உயர்த்தி சுகந்தியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். குனிந்த நாணத்துடன் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் சுகந்தியின் கண்களையே பார்த்தான். வானத்தில் பதித்தாள் போல அவளின் கண்கள் எதையோ பிரவகித்து தழும்பிக் கொண்டிருந்தன. நிலா அளவுக்கு காதலும் நட்சத்திர அளவு பாலுணர்வும் அந்த கண்களில் கலந்து மிதந்தன. கடற்கரையில் அப்போதுதான் வந்து கரை ஒதுங்கிய புத்தம் புதிய ஈரமான பெரிய சங்கு போல அந்த முகம் ஒளி கொண்டிருந்தது. ஹே சுகந்தி, இப்படி உன் கையை கொடு பிளீஸ் என்று அவன் கைகளை தன் கைகளோடு பிணைந்து கொண்டு அவளிடம் பேச ஆரம்பித்தான். நம்முடைய 4 வருட காதல் இன்று நிறைவேறியது. இனி நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று சுகுமார் கூற இவளோ அவன் மடியினில் சாய்ந்து படுத்துக் கொண்டாள். அவர்களுடைய சாந்தி முகூர்த்தம் நல்லபடியாக முடிந்தது. முதலிரவுக்கு அடுத்த நாள் காலை சுகந்தி தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ முதுகில் படீரென அடிவில பதறியடித்து எழுந்திருந்தாள் சுகந்தி. தான் எங்கு இருக்கிறோம் என்று உணரவே சில நொடிகள் அவளுக்கு ஆனது. சுகந்தி நேற்று காலையில் திருமணம் முடித்து இரவு முதலிரவை முடித்த புதுப்பெண். 23 வருடங்களில் முதன்முறையாக தன் வீட்டை தன் அறையை தவிர்த்த வேறொரு இடத்தில் உறங்கியிருக்கிறாள். காலை 6 மணி முகூர்த்தத்திற்கு 4:30 மணிக்கு எழுந்து குளித்து அரை அங்குலத்திற்கு மேக்கப் செய்து கழுத்து வலிக்க மலர்களும் மாலையும் சுமந்து வந்து போனவர்கள் காலில் எல்லாம் இடுப்பொடிய விழுந்து எழுந்து அதையெல்லாம் நினைத்து பார்க்கையிலேயே தலை சுற்றியது. சுற்றி கொண்டிருக்கும் போதே ஹே அம்மா வந்து டைம் ஆச்சுன்னு எழுப்பிட்டு போறாங்க, அது கூட கேட்கலையா? எவ்வளோ நேரம் தட்டுறேன், எந்திரிக்கவே மாட்ற, அவ்வளவு அலுப்பா என்று அவள் தோள்களில் இடித்தான் சுகந்தியின் கணவன் சுகுமார். என்னது, உங்க அம்மா வந்து எழுப்புனாங்களா என அதிர்ந்தவாறே மணியை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. மணி 8:30 நெருங்கி கொண்டிருந்தது. அவசர அவசரமாக எழுந்து கூந்தலையும் உடைகளையும் சரி செய்தவளை பார்த்து சிரித்து கொண்டே முழு கட்டிலும் விரித்து போட்டு படுத்தான் சுகுமார். குளித்து கொண்டிருந்த நேரம் வெளியில் சுகுமார் யாரிடனோ பேசும் சத்தம் கேட்டது. சரிங்கண்ணி, சுகந்தி குளிக்கிறா, வந்ததும் பேச சொல்றேன். வெளியே வந்ததும் உங்க அக்கா வந்துட்டு போனாங்கடி, நீ வந்ததும் கூப்பிட சொன்னாங்க. என்ன டியா என பொய்யாக முறைத்து கொண்டே தன் அக்காவை அலைபேசியில் அழைத்தாள். ஆமா, அதான் கல்யாணமும் ஆயிருச்சு, மத்ததெல்லாமும் ஆயிருச்சு, அப்புறம் என்னடி என சுகுமார் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சுகந்தி சுகந்தி என ஏலம் போட்டவாறே அவர்கள் அறையை நெருங்கினாள் சுகந்தியின் அக்கா முறைக்காரி ஒருத்தி. மணமாகி முதலில் கணவன் வீட்டிற்கு வரும் பெண்ணுடன் துணையாக புகுந்த வீட்டிற்கு ஒரு திருமணமான பெண்ணை அனுப்பி வைப்பது வழக்கம். அந்த பெண் அன்றிரவு மணமகன் வீட்டிலேயே தங்கியிருப்பாள். புது பெண்ணிற்கு முதலிரவு நேரத்தில் ஏதும் சங்கடங்களோ சந்தேகங்களோ ஏற்பட்டால் முன்பின் தெரியாத இடத்தில் யாரிடம் கேட்பது என கூச்சப்பட நேரும் என்பதால் இந்த ஏற்பாடு. சுகந்தியுடன் அக்கா முறையுடைய பெண்ணொருத்தி வந்திருந்தாள்.
அவளுடன் இதுவரை பெரிதாக பேசியது கூட கிடையாது. முதலிரவு அறைக்கு செல்லும் முன் பார்த்து நடந்துக்க சுகந்தி, சத்தம் எதுவும் போற்றாத, எந்த சத்தமும் வெளியே கேட்க கூடாது, நமக்கு தான் அசிங்கம், புரிஞ்சுதா என அவள் சொல்லும் போதே சுகந்திக்கு உடல் கூசியது, எரிச்சலாக வந்தது. சுகந்தி, நீங்க நைட் யூஸ் பண்ணுன பெட்ஷீட் மெத்த விரிப்பெல்லாம் கொடுமா, துவைச்சு போட்டுடுறேன். எனக்கா? அதெல்லாம் எதுக்கு இப்ப செய்யணும்? அதுவும் நீங்க ஏன் அதெல்லாம் செய்றீங்க? விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அது இல்லம்மா, இத பொண்ணு கூட துணைக்கு வர்றவங்க தான் செய்யணும், அது ஒரு சாங்கியம். சுகந்தி எடு. உடல் எல்லாம் ஏதோ நெளிவது போல இருந்தது சுகந்திக்கு. இதெல்லாம் என்ன சாங்கியம் சே என்றிருந்தது. தலை நிமிராமல் எடுத்து கொடுத்து அனுப்பினாள். அவளை அனுப்பிவிட்டு தலையில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து கொண்டிருந்த போதே சுகுமாரின் அக்கா அதே போல சுகந்தியின் பெயரை ஏலம் போட்டவாறே வந்தாள். சுகந்தி, தம்பி எங்க? தூங்கிட்டாரு போல அண்ணி, எழுப்பட்டா? வேண்டாம் வேண்டாம் விடு, நீ ஒரு நிமிஷம் இப்படி வா என்று தனியே அழைத்தாள். நைட்டு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ரொம்ப எதுவும் அவன் படுத்தலையே, காயம் எதுவும் ஆச்சா என்ன? இல்ல நீ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி தலையை குனிந்து கொண்டாள். சரி விடு, போக போக பழகிறோம், நீ ரெடி ஆகிட்டு வா, அம்மா தேடிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது, முன்பின்ன பரிச்சயம் இல்லாத பெண்ணின் அந்தரங்கங்களில் எப்படி இவ்வளவு தூரம் தலையிட முடிகிறது? என்ன சாங்கியங்கள் இவை, கருமம் என நினைத்து தலையில் அடித்து கொண்டே உள்ளே சென்றாள் சுகந்தி. பட்டுப்புடவையை சுற்றி நகைகளை எடுத்து மாட்டி புதுப்பெண் முகப்பொலிவுடன் அம்சமாக துலங்கினாள் சுகந்தி. சுகுமாரை எழுப்பி குளிக்க சொல்லிவிட்டு வெளியே சென்றாள். வெளியே அனைவரும் இவளை வித்தியாசமாக பார்த்தனர். இன்னுமா இவர்கள் எல்லாம் வீட்டிற்கு கிளம்பவில்லை என நினைத்து கொண்டே தலை குனிந்தவாறு சென்றாள். என்னம்மா புது பொண்ணு, வந்திருக்கவங்கள வானு கூட கேட்க மாட்டியா என நீட்டி முழக்கினாள் ஒருத்தி. அவள் என்ன முறையென்று சட்டென சுகந்திக்கு நினைவு வரவில்லை. பேசினாக்க முத்து உதிர்ந்துரும் போலவே என பக்கத்தில் இருந்தவளிடம் அவள் சொல்ல, ஆஹா விடிஞ்ச உடனே வில்லங்கம் போலையே என நினைத்த சுகந்தி, இல்லங்க நீங்க இங்கதானே இருக்கீங்க, எதுக்கு வாங்கன்னு தனியா கேட்கணும்னு நினைச்சேன், சாரி என்றாள். ஜெயந்தி, பாத்தையா உன் மருமவள, கல்யாணம் முடிஞ்சதில்ல, கிளம்பாம இங்கேயே இருக்கீங்கன்னு கேக்குறா. நல்ல பொண்ணாதான் புடிச்சிருக்க என கத்த தொடங்க பதறி போனாள் சுகந்தி. ஐயோ இல்லங்க, நான் அப்படி சொல்லல, வெளியில இருந்து வர்றவங்கள தான் வாங்கன்னு சொல்லணும், நீங்க இங்கதானே இருக்கீங்கன்னு சொன்னேன், தப்பா நினைக்காதீங்க, சாரி. அதற்குள் குறுக்கிட்ட மாமியார், சுகந்தி என்னம்மா இன்னும் போங்க வாங்கன்னு சித்தின்னு கூப்பிடு என சொல்லிவிட்டு அந்த பக்கம் திரும்பி, விடுங்கத்தாச்சி, சின்ன புள்ள தானே, பதட்டத்துல ஏதோ சொல்லியிருப்பா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க என்றவாறே சுகந்தியை சமையலறைக்கு வருமாறு சைகை காட்டிவிட்டு அவசரமாக உள்ளே சென்றாள். சுகந்தி உள்ளே வந்தது தெரிந்ததும் ஆரம்பித்தார், இது நம்ம வீடு, நீ வரப்போ விருந்தாளிங்க யாரு இருந்தா வாங்கன்னு சொல்லணும் சுகந்தி, அதான் மரியாதை. சரிங்க ஆண்டி, சாரி. என்ன இன்னும் ஆண்டி போண்டின்னு, அத்தானு கூப்பிடு. சரிங்கத்த. காலையில வந்து அவ்வளோ நேரம் கதவை தட்டுறேன், சுகுமார் வந்து திறக்கிறான், நான் வந்ததால சரியா போச்சு, வேற யாராவது வந்து அவன் கதவை திறந்திருந்தா நல்லாவா இருக்கும்? என்ன பொண்ணு நீ? சாரிங்கத்த, கல்யாணம் நடந்த அசதியில அப்படி தூங்கிட்டேன், இனி அப்படி நடக்காது என்று அவள் அத்தை ஜெயந்தியை பார்த்தாள். சரி சரி, இனிமே இப்படி சொல்ற மாதிரி வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏதோ நீங்க 2 பேரும் ஆசைப்பட்டீங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சேன், மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும், ஜெயந்தி மருமகளா நல்ல அருமையான பொண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி நடந்துக்கோ. அப்புறம் கல்யாணத்துக்கு அடுத்த நாள் நம்ம வீட்டு பழக்கப்படி புது மருமக தான் சமைக்கணும், அதான் வழக்கம். உங்க வீட்டுல சொல்லி விட்டுருப்பாங்கன்னு நினைச்சேன், பரவாயில்ல, இப்ப நானே சமைச்சிட்டேன், சாப்பிட்டுட்டு மதியம் நீ சமைச்சிரு. சாரிங்கத்த, எனக்கு தெரியாது.
என சொல்லும் போதே சுகந்தியின் கண் கலங்கியது. வீட்டு ஞாபகம் வந்தது. அம்மாவை தேடியது. அழுது அழுது முகம் வீங்கி போய் அவளை வழி அனுப்பி வைத்த தம்பியும் தங்கையும் நினைவுக்கு வந்தனர். இது என்ன இடம்? யார் இவர்கள்? என் வீடா? வீடு என்பது என் மனிதர்கள் இருப்பதுதானே. திருமணமாகிவிட்டால் இவர்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாமா? முதல் நாளை இத்தனை அந்நியமாக நடத்தும் இவர்கள் என் மனிதர்களா? எப்படி என் இத்தனை வருட வாழ்க்கை ஒரே நாளில் மாறி போய்விட்டது? இங்கு நான் என்ன செய்வது? தன்னை அறியாமல் மா என்று தேம்பினாள். அழுகை முட்டியது. போய் சுகுமார கூட்டிட்டு வா, சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பி என மாமியார் குரல் கேட்க வேகமாக இப்போதைய தன் அறைக்கு திரும்பினாள். சுகுமார், அம்மா கூப்பிடுறாங்க என சொல்லியவாறே கண்ணாடி முன் நின்று தலை துவட்டி கொண்டிருந்தான். வாடி என் புது பொண்டாட்டி என இழுத்தனைக்க சுகந்தி திமிரியவாறே, சும்மா டீடின்னு சொல்லாதீங்க, சாப்பிட வாங்க, உங்க அம்மா கூப்பிடுறாங்க என்றவாறே வேகமாக வெளியே சென்றாள். வெளியே சென்று விட்டாலே தவிர அங்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எல்லோரும் பழக்கப்பட்ட இடத்தில் தங்களுக்கு பழக்கப்பட்ட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். யாருடனும் எதுவும் பேச முடியாது. பேசும் மனநிலையில் இல்லை என்பதை விட எதை பேசினாலும் தவறாக எடுத்துக் கொள்ளப்படுகிறதே என பயமாக இருந்தது. உட்காரவும் முடியாது. பெரியவர்கள் முன்னால் கொஞ்ச நாளுக்கு சேரில் எல்லாம் உட்கார வேண்டாம் என அம்மா சொல்லி அனுப்பியிருந்தாள். எல்லோரும் நாட்காலியில் அமர்ந்திருக்கும் போது தான் மட்டும் கீழே அமர்வது என்ற எண்ணமே சுயமரியாதையை என்னவோ செய்தது. சமையலறை ஓரத்தில் சென்று நின்று கொண்டாள். துணைக்கு வந்த அக்காவும் அவளுக்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து தர வேண்டிய சீரை வாங்கி கொண்டு சுகந்தியிடம் சொல்லிடுங்க என அவர்களிடமே சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். சுகுமார் சீக்கிரம் வந்துவிட மாட்டானா என்றிருந்தது. அவன் கூடத்திற்கு வந்ததும் வீடே பரபரப்பானது. எல்லோரும் என்னென்னவோ விசாரித்தனர், கிண்டல் கேலி பேசினர். சுகுமார் சத்தமாக சிரித்தான். கண்களை சுழலவிட்டு சுகந்தியை தேடினான். சுகுமார், சாப்பிடவா? சுகந்தி, இதெல்லாம் எடுத்து வச்சு அவனுக்கு பரிமாறு, இனிமே நீதான் பார்த்துக்கணும் என்றார் சுகுமாரின் அம்மா. சுகந்திக்கும் பசித்தது. சாப்பிட்டு கொண்டே, சுகந்தி நீ சாப்பிடல, ஏன் ஒரு மாதிரி இருக்க? மா, ஏதோ சொன்னீங்களா பொண்டாட்டிய என்றான் சுகுமார். பக்கென்று இருந்தது சுகந்திக்கு. ஆமா சொல்றாங்க உன் பொண்டாட்டிய, வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டு கிளம்புடா, அவளை எப்ப சாப்பிட சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும். மதியம் உன் பொண்டாட்டி சமைச்சு வைப்பா, வந்து சாப்பிடு என்று சிரித்து கொண்டே சொன்னவாறு சுகந்தியை பார்த்தார். அந்த கண்கள் சிரிக்கவே இல்லை. வாவ், நீ சமைக்க போறியா சுகந்தி? சுகந்தி எதுவும் சொல்லவில்லை. ஆமாடா, அதானே முறை, வேற யார் உதவியும் இல்லாம புது மருமக சமைச்சு விருந்து வைக்கணும். என்ன, யாரும் ஹெல்ப் பண்ண கூடாதா? அப்போ நான் ஹெல்ப் பண்றேன், நாங்க 2 பேரும் சமைக்கிறோம், சரியா டார்லிங் என சுகந்தியை பார்த்து கண்ணடித்தான். சுகுமார், கொஞ்சமாச்சும் பக்குவமா நடந்துக்க. இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கணும். பெரியவங்க முன்னாடி மரியாதையா நடந்துக்க. இன்னும் நீ சின்ன பையன் கிடையாது. வந்துட்டான் டார்லிங் கீழிங்னுட்டு என முனகியவாறே சமையலறை நோக்கி விரைந்தார் சுகந்தியின் மாமியார். சுகந்திக்கு அப்படியே அங்கிருந்து ஓடிவிடலாம் போல இருந்தது. அவமானமாக உணர்ந்தாள். அழுகையாக வந்தது. அதற்கு பிறகு சுகுமார் எதுவும் பேசாமல் சாப்பிட்டு விட்டு அறைக்கு சென்று விட்டான். அப்பொழுது வா சுகந்தி, சாப்பிடலாம் என தோளில் கைவித்து அழுத்தி அமர வைத்தாள் சுகுமாரின் அக்கா. கல்யாணமான புதுசுல கொஞ்ச நாளுக்கு அப்படிதான் இருக்கும் சுகந்தி. யாருக்கும் யார் பத்தியும் தெரியாதுல்ல, எல்லாருக்கும் ஒருவித பயம் இருக்கும். ஆனா அது நம்மள தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பழகிரும் சுகந்தி, கவலைப்படாத என்றாள். அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் சுகந்திக்கு தேவையாகத்தான் இருந்தன. சரி என்று தலையாட்டிவிட்டு பெரிதாக பேசாமல் சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்து கை கழுவ எழுந்தவளை சுகந்தி என அவசரமாக அழைத்தாள் சுகுமாரின் அக்கா. தட்ல கை கழுவாத, அம்மாவுக்கு பிடிக்காது
எழுந்து போய் கை கழுவு என்றாள். ஐயோ ஆண்டவா, இவ அம்மாவுக்கு பிடிக்காட்டி எனக்கு என்ன என தோன்றிய மறுகணமே நல்ல வேளை சொன்னாளே என்று தோன்றியது. எழுந்து சென்று கையை கழுவிவிட்டு தட்டையும் கையோடு கழுவி வைத்துவிட்டு திரும்பியவள் பின்பு ஏதோ பிறந்த வீட்டில் தனக்கிருந்த சுதந்திரத்தை நினைத்து கொண்டு தன் அறைக்கு கலங்கிய கண்களோடு சென்றாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.